ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிங்கள சினிமாவின் ராணி மாலினி பொன்சேகா நிரந்தரமாக விடை பெற்றார். ரயில் சாரதிகளின் பற்றாக்குறை, 15 ரயில் சேவைகள் ரத்து. சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் தலைவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு. முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு பிணை. ஓமந்தை பகுதியில் இன்று காலை நடந்த கோர விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரி பலி. உள்நாட்டுச் செய்திகள். மறைந்த புகழ்பெற்ற நடிகை மாலினி பொன்சேகாவின் இறுதிக்கிரியை அரசு அனுசரணையுடன் கொழும்பு 7 சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இலங்கை சினிமாவின் ராணி என்று அழைக்கப்படும் மாலினி பொன்சேகா கடந்த சனிக்கிழமை தனது 78வது வயதில் காலமானார். அன்னாரின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பல அரசியல் பிரமுகர்களும் கலையுலகத்தினரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். மாலினி பொன்சேகாவின் பூதவுடல் இன்று காலை 8 மணியளவில் கொழும்பு 7 சுதந்திர சதுக்க வளாகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பிற்பகல் 3:30 மணியளவில் அவர் கல்வி கற்ற கெலனி குருகுலை கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் கலைஞர்களால் பௌத்த மத சடங்குகளுக்காக கட்டப்பட்ட விசேட மேடைக்கு அவரது பூதவுடல் கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மத சடங்குகள் நிறைவுற்ற பின்னர் அவர் திரையுலகுக்கு ஆற்றிய பங்களிப்பு மற்றும் திரைப்பயண வாழ்க்கை குறித்து கலைஞர்களின் விசேட உரைகள் இடம்பெற்றன. பிற்பகல் 5:45 மணியளவில் மறைந்த நடிகை மாலினியின் பூதவுடலுக்கான இறுதிக்கிரியை நடைபெற்று அன்னார் அக்கினியுடன் சங்கமமாகினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கை அரங்க கலைஞர்களின் ஒருங்கிணைந்த மன்றத்திற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. நாட்டில் குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு இழந்த கலாச்சார வாழ்க்கையை மீண்டும் கொண்டுவர திறந்தவெளி இசை நிகழ்ச்சிகளை நடத்தும் கலைஞர்களின் பணியை பாராட்டிய ஜனாதிபதி அதற்காக தனது நன்றியையும் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் வாழும் மக்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு மேலதிகமாக அவர்களின் கடினமான வாழ்க்கை முறையை தணிக்க ஒரு கலாச்சார வாழ்க்கையை வழங்குவதன் முக்கியத்துவத்தை விளக்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, கலாச்சார செயற்பாடுகள் மூலம் நாட்டில் ஒழுக்க நெறியான குடிமகனை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அரங்க கலைத்துறையில் உள்ள கலைஞர்களுக்கு வலுவான தொழில்முறை மற்றும் சமூக பொறுப்பு உள்ளது என்றும் வலியுறுத்தினார். வடக்கு மற்றும் தெற்கை இணைக்கும் ஒரு கலாச்சார பாலத்தை கலைஞர்களால் கட்டியெழுப்ப முடியும் என்று கூறிய ஜனாதிபதி, தற்போதைய அரசாங்கத்திற்கு நாடு முழுவதும் ஒரு கலாச்சார மறுமலர்ச்சியை உருவாக்க உண்மையான நோக்கம் உள்ளது என்றும் அந்த நோக்கத்திற்காக அனைத்து சாத்தியமான ஆதரவையும் வழங்கும் என்றும் உறுதியளித்தார். இலங்கை அரங்க நிகழ்ச்சி மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் சங்கம், இசைக்குழு சங்கம், பாடகர்கள் சங்கம், அறிவிப்பாளர்கள் சங்கம், நடனக்குழு சங்கம், ஒளி கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் உள்ளிட்ட திறந்தவெளி இசை நிகழ்ச்சிகளை நடத்தும் பல கலைஞர்கள் இதில் பங்கேற்றனர். அவர்கள் தமது துறையில் தங்கள் செயற்பாடுகளை மேற்கொள்வதில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அந்த நேரத்தில் அந்த பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நடவடிக்கை எடுத்தார். இது தொடர்பில் கலந்துரையாடலில் பங்கேற்றோர் பாராட்டு தெரிவித்தனர். இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இலங்கை அரங்க கலை கலைஞர்கள் ஒருங்கிணைந்த மன்றத்தின் சார்பாக உரையாற்றிய பாடகர் ரொஷான் பெர்னாண்டோ, தற்போதைய ஜனாதிபதி இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி வருவதாகவும் ஒரு கலைஞராக பங்களிக்க விருப்பத்துடன் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்வில் புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் கலாநிதி
இனிதும சுனில் செனவி, மேல்மாகாண ஆளுநர் அனிஃப் யூசுப், சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சின் செயலாளர் பிரின்ஸ் சேனாதீர, பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ரயில் சாரதிகள் பற்றாக்குறை காரணமாக இன்று காலை சுமார் 15 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்தார். ரயில் சாரதிகள் மருத்துவ விடுப்பு எடுத்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டதாகவும் பிற்பகலுக்குள் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்திருந்தார். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் தரமற்ற கரிம உரக்கப்பலை இறக்குமதி செய்தமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மைந்தானந்த அலுத்கமகேவுக்கு பிணை வழங்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாத பிரதிவாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 சரீர பிணைகளிலும் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டார். மேலும் பிணைக்காக முன்னிலையாகும் இருவர் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்து அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். மேலும் சாட்சிகளிடம் அழுத்தம் பிரயோகிப்பதை தவிர்க்கவும் விசாரணைகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் சந்தேக நபருக்கு நீதவான் உத்தரவிட்டார். தேசிய லுத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித்த அல்லொழுவின் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் தொடர்பில் பெண் உள்ளிட்ட 3 கொழும்பு குற்றவியல் பிரிவினரால் நேற்று முன்தினம் மாரகம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய கைதான 3 நேற்று புதுக்கட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 17ஆம் தேதி நாராயண்பேட்டை சுற்றுவட்ட வீதியில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு அருகில் துசித்த அல்லொழுவ பயணித்த ஜீப் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதன்போது அல்லொழுவும் அவரது சட்டத்தரணி தினேஷ் தொடங்கொடவும் வாகனத்தில் பயணித்திருந்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் ஜீப் வாகனத்தை வழிமறைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரக அலுவலகர் உயிரிழந்ததுடன் 3 படுகாயமடைந்துள்ளனர். வவுனியா ஓமந்தை பகுதியில் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கார் யாழிலிருந்து ஓமந்தை நோக்கி பயணித்த டிப்பருடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. இவ்விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றி வந்த சஜிதானந்தா பிரபாகர் குருக்கள் உயிரிழந்ததுடன் அவரது மனைவி 2 பிள்ளைகள் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காரை செலுத்தி சென்றவர் தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த உத்தியோகத்தர் இறுதியாக இந்தியாவுக்கு தல யாத்திரை மேற்கொண்டு அது தொடர்பான புகைப்படங்களையும் முகநூலில் பதிவிட்டுள்ளதுடன் தல யாத்திரை முடிந்து இந்தியாவிலிருந்து இலங்கை திரும்பி தமது வீட்டுக்கு பயணித்த வேளையிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தில் இந்திய தூதரக அலுவலகர் உயிரிழந்த சம்பவத்தை அறிந்து பலர் அதிர்ச்சி அடைந்துள்ளதுடன் தமது இரங்கலையும் தெரிவித்து வருகின்றனர். இவ்விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வவுனியா ஓமந்தை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பல தொகுதி அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளிலிருந்து விலக முடிவு செய்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான பிரதிநிதிகளை நியமிப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிறைந்த சூழ்நிலை காரணமாக அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளனர். அதன்படி பண்டாரவள தொகுதி அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி, உரோபத்தான தொகுதி அமைப்பாளர் அனுர புத்திக, தம்புள்ள தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி சம்பக விஜயரத்ன, ரத்தொட்டு தொகுதி அமைப்பாளர் மற்றும் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகார, நுவரெலியா மாவட்ட இணை அமைப்பாளர் அனகிபுர அசோக சேபால, காலி தொகுதி அமைப்பாளர் பந்துலால் பண்டாரிகோட ஆகியோர் தங்கள் அமைப்பாளர் பதவிகளிலிருந்து விலக முடிவு செய்து அதன்படி தங்கள் ராஜினாமா கடிதங்களை கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார ஆகியோருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஐக்கிய மக்கள் கட்சிக்குள் உள்ளக நெருக்கடிகள் பல மாதங்களுக்கு முன்பே ஆரம்பித்துள்ள நிலையில் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் நியமனம் தொடர்பான சிக்கல் நிலைமையை அந்த நெருக்கடிகளின் மற்றொரு நீட்சியாக காணலாம். அதன்படி இந்த அமைப்பாளர்கள் தங்கள் அமைப்பு பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளனர். உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பான நெருக்கடி தற்போது தீவிரமாகி வரும் நிலையில் இது தொடர்பாக கட்சி தலைமை எடுத்த முடிவுகளால் மேலும் பல தொகுதி அமைப்பாளர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி எதிர்காலத்தில் தொகுதி அமைப்பாளர் பதவிகள் குறித்து முடிவெடுக்க திட்டமிட்டுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான பிரதிநிதிகளை நியமிப்பதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்து தனது கருத்தை வெளிப்படுத்திய கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கட்சியின் விதிகளின்படி அனைவரும் செயற்பட வேண்டும் என்று கூறினார்.
இலங்கையில் உள்ள சிறுவர் மற்றும் இளைஞர் சமூகத்தினரின் உள ஆரோக்கிய மற்றும் சமூக நலன்களுக்கு சர்வதேச லயன்ஸ் கழகம் ஆதரவு வழங்கும் என சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் தலைவர் பெப்ரிசியோ ஒலிவேரா தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பெப்ரிசியோ ஒலிவேரா இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச லயன்ஸ் கழகத்தினால் தற்போது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் உணவு பாதுகாப்பு திட்டங்கள், பல்வேறு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செயற்படுத்தப்படும் நிவாரண திட்டங்கள் மற்றும் கல்வி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதாக தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் உறுதியளித்தார். சர்வதேச லயன்ஸ் கழகத்தினால் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகளை ஜனாதிபதி பாராட்டியதோடு அவற்றுக்கு தனது நன்றியையும் தெரிவித்தார். தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே மற்றும் சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் பிரதிநிதிகள் குழு ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஹெவ்லாக் சிட்டி வீட்டு வளாகத்தில் தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் வைத்திய பரிசோதனைக்காக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார். ஹெவ்லாக் சிட்டி வீட்டு வளாகத்தில் T-56 ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துமிந்த திசாநாயக்க கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. அதன்படி துமிந்த திசாநாயக்க மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு சிகிச்சை வழங்க நீதிமன்ற உத்தரவு கிடைத்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பரிசோதனைக்காக அவர் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மே மாதத்தின் முதல் 21 நாட்களில் நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 90,000-ஐ தாண்டியுள்ளது. இந்த மாதத்தின் முதல் 21 நாட்களில் 91,785 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். அதன்படி இந்த ஆண்டு இதுவரை நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9,88,669 அதிகரித்துள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை குறிவைத்து பல்வேறு போலி செய்திகள் மூலம் அரசாங்கத்தின் பெயருக்கு களங்கத்தை விளைவிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்தார். ஊடகங்களுக்கு உரையாற்றிய பிரதி அமைச்சர் ரணசிங்க, வெலிகம மற்றும் அருகம்பை பகுதிகள் சம்பந்தப்பட்ட 2 குறிப்பிடப்பட்ட சம்பவங்கள் மூலம் இது தெளிவாகிறது என கூறினார். முதல் சம்பவம் வெலிகமவில் உள்ள பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவர் தாக்கப்படும் வீடியோவாகும். விசாரணையில் இது 2024ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, அருகம்பை பகுதியில் உள்ள பொது இடங்களில் சுற்றுலா பயணிகள் பிகினி அணிவதை தவிர்க்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது அப்பகுதியில் இனப்பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை உட்பட முக்கிய உள்ளூராட்சி மன்றங்களில் கட்டுப்பாட்டை ஏற்படுத்த முஸ்லிம் சமூகத்துடன் அரசாங்கம் இணைந்து செயற்பட்டு வரும் இந்த நேரத்தில் அருகம்பை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இனப்பதட்டங்களை ஏற்படுத்தவும் தேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அதன் முயற்சிகளை நாசப்படுத்தவும் சிலர் மேற்கொண்ட முயற்சிகளாக அரசாங்கம் இந்த சம்பவங்களை கருதுவதாக பிரதி அமைச்சர் ரணசிங்க சுட்டிக்காட்டினார். சுற்றுலாத்துறையை குறிவைத்து பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒரு நபருக்கோ அல்லது குழுவிற்கோ எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்ற போலி செய்திகளில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என்றும் சுற்றுலா பிரதி அமைச்சர் பொதுமக்களை மேலும் கேட்டுக்கொண்டார். දේශපාලනිකම උත්සාහයක් මේ අය දරමින් ඉන්න බව අපි නිරීක්ෂණය කරලා තිනවා. මේ වගේ ව්‍යාජ ප්‍රවෘත්ති මවලා ඒගොල්ලන්ගේ තියෙන මේ විවිධ මාධ්‍ය ජාලා පාවිච්චි කරලා මේ වගේ ප්‍රවෘත්ති මවන්න ඒගොල්ලන් උත්සාහ කරන්න පුළුවන්. මම අපේ රටේ ජනතාවගෙන් ඉල්ලීමක් කරනවා මේ වගේ ව්‍යාජ ප්‍රවෘත්ති වලට රැවටෙන්න එපා. சம்பூர் மகாவித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று காலை பாடசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சம்பூர் மகாவித்தியாலயத்தில் 526 பாடசாலை மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். அத்தோடு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 4 பேரும் ஆசிரியர்கள் 20 பேரும் என தற்போது கடமையாற்றுகின்றனர். எனினும் கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம் உள்ளிட்ட 6 முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் இதனை நிவர்த்தி செய்து தருமாறு கோரியே இவ்வகவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் சுலோகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்ட இடத்திற்கு மூதூர் வலய கல்வி அலுவலகத்தில் பிரதி கல்வி பணிப்பாளர் தேவதாஸ் ஜெயந்தன் வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடினார். அத்தோடு ஆசிரியர் பற்றாக்குறைக்கு முடியுமான ஏற்பாடுகளை செய்து தருவதாக தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்த இடத்திலிருந்து வெளியேறி சென்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான இஸ்ரேல் தூதுவர் ருவன் சேவியர் அசார் சபாநாயகர் ஜகத் அண்மையில் பாராளுமன்றத்தில் சந்தித்தார். தூதுவர் அசார் சபாநாயகரின் நியமனம் தொடர்பில் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இஸ்ரேலிய சபாநாயகரின் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். சுற்றுலா, விவசாயம், விஞ்ஞானம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு மற்றும் மருத்துவ துறைகள் உள்ளிட்ட பிரதான துறைகளில் இலங்கை மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் இதன் மூலம் கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இலங்கை இஸ்ரேல் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை 10வது பாராளுமன்றத்தில் ஸ்தாபிப்பதன் முக்கியத்துவத்தை தூதுவர் வலியுறுத்தினார். கொழும்பு மாநகர சபையை யார் கைப்பற்றுவது என்பதை இன்னும் ஒரு வாரத்தில் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளலாம் என விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அதிகளவான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான ஆணை தேசிய மக்கள் சக்திக்கு உண்டு. சகல எதிர்க்கட்சிகளையும் சுயேட்சை குழுக்களையும் இணைத்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொள்கிறது. கொழும்பு மாநகர சபையை யார் கைப்பற்றுவது என்பதை நாட்டு மக்கள் இன்னும் ஒரு வாரத்தில் தெரிந்து கொள்ளலாம். பெரும்பான்மை பலத்துடன் நாங்களே ஆட்சி அமைப்போம். சகல எதிர்க்கட்சிகளுக்கும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிரான போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. இவ்வாறான கருத்துக்களால் அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பதை எதிர்க்கட்சிகள் வெகு விரைவில் தெரிந்து கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்தார். திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஆசிரியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சில தினங்களுக்கு முன்பதாக எங்களது திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஆலியடி கோட்ட பாடசாலையின் திருநாகரசி வித்தியாலயத்தினுடைய ஆசிரியர் அதே போன்று அதிபர் அவர்கள் பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே மிலேச்சத்தனமான தாக்குதலை ஆசிரியர் அதிபர் மீது மேற்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த தாக்குதலானது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விடயம். அதன் அடிப்படையிலே இன்று நாங்கள் எங்களுடைய திருக்கோவில் கோட்ட கல்வி பணிப்பாளர் திரு கங்காதரன் சார் அவருடைய தலைமையிலே திருக்கோவில் கோட்ட பாடசாலையுடைய அதிபர்கள் அதே போன்று ஆசிரியர்கள் சார்பாக இவ்வாறு நடந்த இந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது மிகவும் ஒரு மிலேச்சத்தனமான செயல். இவ்வாறு செய்யப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 542வது படைப்பிரிவின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டீம் ஸ்ரீலங்கா நிகழ்வு படையினரின் ஒத்துழைப்புடன் இடம்பெற்றது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட 6 பேருக்கு எதிரான வழக்கு ஜூன் 23ஆம் தேதி விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு அப்போதைய ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் கொழும்பிற்கு வருகை தந்தபோது ஐநா அலுவலகத்திற்கு முன்னால் வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்ததாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட 6 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன்படி இந்த வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது பிரதிவாதிகளுக்காக
முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி தான் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் வேறு திகதிக்கு வழக்கு விசாரணையை மாற்றித் தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் வழக்கு 23ஆம் திகதிக்கு ஒத்திவைத்து கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கொட்டாஞ்சேனையில் உள்ள ப்ளூ மெண்டல் ரயில் வீதிக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உட்பட 3 கைது செய்துள்ளதாக கொட்டாஞ்சேனை போலீசார் தெரிவித்தனர். 3 சந்தேக நபர்களும் ஒரு சொகுசு கார், ஒரு முச்சக்கர வண்டி மற்றும் ஐஸ் போதைப் பொருள் ஆகியவற்றை வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தங்களது சேவையில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு வழங்க தவறியதன் காரணமாக தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. அதன்படி இன்றைய தினத்திற்குள் தங்களது பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் நாளை காலை 8 மணிக்கு தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்கவுள்ளதாக மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் குறிப்பிட்டிருந்தது. மருத்துவ சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் பல சந்தர்ப்பங்கள் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட போதிலும் அவை அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக குறித்த ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. அரச பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற மாணவர்களை சுகாதாரத்துறைகளில் உள்வாங்க தவறியது மற்றும் தற்போதுள்ள சேவை வெற்றிடங்களுக்கு தீர்வுகளை வழங்க தவறியது உள்ளிட்ட பல பிரச்சினைகளின் அடிப்படையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற எல்லா சபைகளிலும் ஆட்சி அமைக்கும் என பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். உண்மையிலே நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு தெளிவான ஒரு ஆணை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆணையின் பிரகாரம் அதிகமான சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி அதிகமான ஆசனங்களை உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அந்த சபைகளை ஆட்சி அமைக்கின்ற பொறுப்பு, அந்த வாய்ப்பு தேசிய மக்கள் சக்திக்கு தான் இருக்கிறது. எனவே இன்று நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அதிகமான சபையிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும். எனவே இன்று அந்த எங்களுடைய மக்கள் கொடுத்த அந்த ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்காக இன்று ஒரு சிலர், அதாவது தேர்தல் காலங்களில் ஒருவர் குறை கூறி ஒருவர் சண்டை போட்டவர்கள், எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் இன்று நாட்காலி ஆசைக்காகவும் அதிகார ஆசைக்காகவும் மீண்டும் ஊழல் செய்து நாங்கள் வருவாயை ஈட்டலாம் என்ற ஆசையிலே இன்று எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் இன்று ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்க்கிறார்கள். அது நடக்காது. எனவே நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்களுக்கு, நீங்கள் எங்களுக்கு ஜனநாயகத்தை வழங்கியிருக்கிறீர்கள், அந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். நிச்சயமாக பெரும்பான்மை சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான காலத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நீடித்துள்ளார். அதன்படி ஜூன் மாதம் 9ஆம் திகதி வரை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் சிறந்ததொரு பேச்சுவார்த்தை எட்டப்பட்டதாக கூறியதைத் தொடர்ந்து இந்த கால வரையறை நீடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த மாதம் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு 20% வரியை அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருந்தார். பின்னர் அந்த வரி 10% குறைக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தையில் திருப்தி அடையாத நிலையில் 50% வரிகளை விதிக்கவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அச்சுறுத்தினார். இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்த போது அதற்கான கால எல்லையை ஜூன் மாதம் 9ஆம் திகதி வரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நீடித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார். தனது சமூக ஊடக பதிவில் ட்ரம்ப் கூறியதாவது: ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் எனக்கு எப்போதும் நல்ல உறவு உண்டு. ஆனால் அவருக்கு ஏதோ நடந்துவிட்டது. அவர் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார். அவர் தேவையில்லாமல் நிறைய பேரை கொள்கிறார். நான் வீரர்களை பற்றி மட்டும் பேசவில்லை. எந்த காரணமும் இல்லாமல்
ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் உக்ரைனில் உள்ள நகரங்களில் சுடப்படுகின்றன. அவர் உக்ரைனின் ஒரு பகுதியை மட்டும் விரும்பவில்லை, முழு உக்ரைனையும் விரும்புகிறார் என்று நான் எப்போதும் கூறி வருகிறேன். ஒருவேளை அது சரியாக இருக்கலாம், அது ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். புட்டின் செய்வது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை என்று தெரிவித்தார். நேற்று பல உக்ரைனிய நகரங்களில் ரஷ்ய விமானப்படை நடத்திய கடுமையான தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பயங்கரவாதிகளின் உதவியோடு ஆட்சி நடத்தி வருகிறார். முகமது யூனுஸ் பங்களாதேஷை அமெரிக்காவிற்கு தாரை வார்த்து விட்டார் என பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். பங்களாதேஷை மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார். அவர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அரசு கவிழ்ந்ததை அடுத்து பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. ராணுவ தளபதியுடன் மோதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பங்களாதேஷின் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் முகமது யூனுஸ் மீது பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கடுமையாக சாடி சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். நாணயமாற்று வீதம் இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் அகமதாபாத் மைதானத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக நேற்று இடம்பெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 83 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. அதற்கமைய முதலில் துடுப்பாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 230 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து 231 என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் டைட்டன்ஸ் அணியானது 18.3 ஓவர்களில் 147 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதேவேளை IPL கிரிக்கெட் தொடரில் 68வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. மேலும் இரு அணிகளும் பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை இழந்துவிட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 278 ஓட்டங்களை பெற்று கொல்கத்தா அணிக்கு 279 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. 279 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பாடிய கொல்கத்தா அணி 18வது ஓவர் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 168 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. 18வது IPL சீசன் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. கடந்த மார்ச் 22ஆம் தேதி ஆரம்பித்த இத்தொடர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள 69வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதவுள்ளன. மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தற மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது சிறிய அளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, தென் மற்றும் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகல மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.